Hello friends, welcome to Republic Eyes. So in this video, we will discuss previous year question paper. அதாவது UPSC Prelims 2020ல வந்த இந்தியன் எக்கானமி கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுனால என்ன சொல்லலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் கெட் டு நோ தி ட்ரெண்ட். சரியா? ஸோ இப்போ எக்கானமிலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருமா? சரி, ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் வந்து ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, எக்கானமியா இந்த ஒரு பர்டிகுலர் புக்கு போதும்பா, எக்கானமியா லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்பா, இந்த மேக்ஸினை படிக்கிறோம்பா, படிச்சு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்பீங்க. ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ இஸ் லைக், இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து இந்த புக்கில் நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ரைட்டு? கரண்ட் அஃபேர்ஸ்னா எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு எந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி அனலைஸ் பண்ணியிருந்து அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுறீங்களா? ஆமாம், இந்த புக்கு தான் நான் படிக்க போகிறேன், இந்த மெட்டீரியல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணியிருந்தீங்கன்னா தென் நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா, இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க, திருப்பியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுங்க, உட்காந்து உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணுங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி 2 things. The first thing is like you will get to know the trend and the second thing is like you will get to know the strategy. அண்ட் இது வரையும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் republiceyes.inல. சரியா? ஸோ ஆல்ரெடி 35 வீடியோஸ் ஆர் தேர் இன் republiceyes.in. ஸோ அது வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கோர்ஸை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்க, அலாங் வித் தி பட்ஜெட் the finance minister places other document before the parliament which include macroeconomic framework statement. The aforesaid document is presented because it is mandated by அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ what I want you to do is like, இதை வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸு கூட பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பேர் என்னது? பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்களா? அதுலேயும் FRBM ஆக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இதோட ஆன்சர் வந்து FRBM ஆக்ட். இல்லை சார், இது எனக்கு தெரியாது சார்னா, இது ஏற்கனவே யூடியூப்ல போட்ட டெமோ வீடியோ நான். சரியா? ஸோ இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, வேர் ஐ would have covered all the basics of budget. ஸோ இதை பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ யூ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. பட் எனிவே, வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக், பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, 2019ல கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேருந்து கேட்கல, 2018ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. 16-17லையும் திரும்பியும் கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுலேயுமே வந்து FRBM ஆக்ட்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த திங். சரி, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு FDI in India, which of the following is considered as its major characteristics? Gold tranche or reserve tranche refers to அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி with reference to international trade of India at present, which of the following statements are correct? என்ன சார் 3 கொஸ்டினுமே ஒன்னா கொடுத்துருக்கீங்கன்னா, இது 3 கொஸ்டினுமே ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அவர் இதை வந்து நீங்க எக்ஸ்டர்னல் செக்டார்னு சொல்லலாம், ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லலாம், ஒரு FDI FII அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுலேருந்து கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸ்டர்னல் செக்டார் படிச்சிருந்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அண்ட் ஆல் தி கொஸ்டின்ஸ் ஆர் லைக் பிரிட்டி மச் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ 2019ல எப்படி சார்னா, 2019லையும் கிட்டத்தட்ட 3-4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் செக்டார்னா இப்போ இந்த வருஷம் FDI FII இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் 2019ல எப்படி கேட்டாங்கன்னா, ருப்பி டிப்ரிசியேஷன், ருப்பி அப்ரிசியேஷன் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருந்தது. எக்ஸ்டர்னல் செக்டார் என்னது, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா என்னது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார் என்ற ஒரு டாபிக் இருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. இது வந்து இப்போதைய ட்ரெண்ட். சரியா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை ஒன்னொன்னாங்க நம்ம ஆன்சர் பண்ணலாம். So coming to the first question, with reference to FDI in India, which one of the following is considered its major characteristics அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ FDIனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். FDIனா என்ன? இட் இஸ் லைக் a person outside India comes and does investment in India and அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது he plays a role in management, production and ownership. அதாவது அவர் ஓனர் ஆயிடுவாரு, பிகாஸ் ஹி பைஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஹி பிகம்ஸ் அன் ஓனர் அண்ட் இதுவரையும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனையும் பார்த்துப்பாரு. இதுக்கு பேர் தான் FDI. சரியா? ஸோ ஷேர்ஸ் வாங்குவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனியோடைய ஒரு ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ இந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஆப்ஷன் 1, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எசென்ஷியலி இன் அ லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் இஸ் த டெஃபினிஷன் which is given by Reserve Bank of India. பாருங்க, FDI is an investment through capital instrument by a person outside India
இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆனால் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம், ஹி கேன் ஆல்சோ டூ இன் அன் அன்லிஸ்டட் இந்தியன் கம்பெனி ப்ளஸ் அட் த மீன் டைம் லிஸ்டட் கம்பெனிலையும் பண்ணலாம். பட் ஆனால் மோர் தென் 10% ஈக்விட்டி கேபிட்டல் அவர் வாங்கியிருக்கணும். சரியா? ஸோ எஃப்டிஐ கேன் பி டன் இன் லிஸ்டட் கம்பெனி as well as in unlisted company அப்படின்னு சொல்றது தான் விஷயம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சா? சரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் லார்ஜ்லி நான் டெப்த் கிரியேட்டிங் கேபிட்டல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Third statement, it is an investment which involves depth servicing. Fourth statement, it is an investment made by foreign institutional investors in government securities ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். ஏன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் எஃப்ஐஐ கிடையாது இவங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டி இஸ் ராங். சி, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இன்வால்வ்ஸ் டெப்த் சர்வீசிங். ஸோ பி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜ்லி நான் டெப்த் கிரியேட்டிங் கேபிட்டல் ஃப்ளோ. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. சி ஃப்ரெண்ட்ஸ், எஃப்டிஐ கடனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பேன்னா, எஃப்டிஐனா ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ ஓனர்ஷிப்னா வந்து கடன் கிடையாது. இட் இஸ் நான் டெப்த் கிரியேட்டிங் கேபிட்டல் ஃப்ளோ. சரியா? ஸோ இது வந்து கடன் கொடுக்குற ஒரு கேபிட்டல் கிடையாது. கடன் கொடுக்குற கேபிட்டல்லாம் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்டிஐ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க எஃப்டிஐ. ஸோ இதுதான் பேசிக்ஸ், எஃப்டிஐ உடைய பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ இயர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. சரி, எனிவே கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கோல்ட் ட்ரான்ச் ஆர் ரிசர்வ் ட்ரான்ச் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் இது ஒரு ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், பேசிக் புக்ஸ்லேயே இருக்கும். இட் இஸ் அ கிரெடிட் சிஸ்டம் கிராண்டட் பை IMF. ஸோ எப்படின்னா, IMF-க்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குங்க. அந்த கோட்டால எல்லா நேஷன்ஸுமே வந்து காசு போட்டு வச்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு நேஷன் அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னா அந்த கோட்டால இருந்து பணம் எடுத்துக்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் அதிகமான பணம் கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பேங்க்ல வந்து ஓடி இருக்கு, ஓவர் டிராஃப்ட் டெபாசிட்ஸ், அந்த மாதிரி நேஷன் வந்து IMF கிட்ட கடனும் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் அ கிரெடிட் சிஸ்டம் கிராண்டட் பை IMF டு இட்ஸ் மெம்பர்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. Moving on to the next question. With reference to international trade of India at present, which of the following statement is correct? So the first statement, Indian merchandise exports are less than its merchandise imports. India's imports of iron and steel, chemical fertilizers and machinery have decreased in recent years. Indian exports of services are more than its imports of services. India suffer from an overall trade current account deficit அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, I would have given you an image here. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல தான் இருக்கும் மர்ச்சன்டைஸ். ஸோ இட் இஸ் நெகட்டிவ். ஸோ வாட் டஸ் இட் மீன்? மர்ச்சன்டைஸோட எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் சர்வீஸோடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகம். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 3 ஆர் கரெக்ட், which makes option D, that is 1, 3 and 4. And inga what I want you to check it out is like statement number 2, that is India's imports of iron and steel, chemical, fertilizers and machineries have decreased in recent years அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது what we can see is like ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வருஷமும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அயர்ன் அண்ட் ஸ்டீல், கெமிக்கல், ஃபர்டிலைசர்ஸ், மிஷினரிஸ் இதோடைய இம்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன சார் பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள். இப்போது டாப் 10 இம்போர்ட்டிங் கமாடிட்டிஸ், டாப் 10 எக்ஸ்போர்ட்டிங் கமாடிட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். அகைன் ஐ வுட் ஹவ் கிவன் யூ அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 இம்போர்ட்ஸும் இருக்கும், டாப் 10 எக்ஸ்போர்ட்ஸும் இருக்கும். அண்ட் எந்தெந்த நேஷன்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியும். சரியா? ஸோ இந்த 10 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ ட்ரெண்டுனா 10மே பார்க்கணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் வில் ஹார்ட்லி டேக் யூ 5 minutes. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் செய்யுங்க. செகண்ட், வாட் யூ நீட் டு டூ இஸ் லைக் இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. கோர் இண்டஸ்ட்ரீஸோடைய ட்ரெண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்டு, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை பற்றி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்னா எப்படி சார்னா, அகைன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்களேன், இந்தியாஸ் பொசிஷன் இன் வேர்ல்டு அக்ரிகல்ச்சர் டியூரிங் 2016. ஸோ லாஸ்ட் இயர் இது PIBயில் எடுத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிராப் ப்ரொடக்ஷன், வீட்டு, ரைஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கமர்ஷியல் கிராப்ஸ், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், லைவ் ஸ்டாக்ஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் இந்தியாவுடைய ரேங்க். அதே மாதிரி இந்த கிராப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் ட்ரேட் எப்படி நடக்குது, அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, இது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷமும் UPSCயில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டான், இந்த வருஷமும் கேட்டிருக்கான். நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் வரும்போது இதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்படி முடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரெண்டு புரிஞ்சிடும். ஸோ ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் யூ சி திஸ் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் இந்தியா ஸ்ரீலங்கா ட்ரேட் ஹஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்ட் இன் தி லாஸ்ட் டெக்கேட். டெக்ஸ்டைல் and textile articles constitute an important item of trade between India and Bangladesh. In last 5 years, Nepal has been the largest trading partner of India in South Asia அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காக தான் இருக்கும். த வேல்யூ ஆஃப் இந்தியா ஸ்ரீலங்கா ட்ரேட் ஹஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்ட் இன் தி லாஸ்ட் டெக்கேட்னா 10 வருஷத்தில் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகினே இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மெனி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இம்பாக்ட் ட்ரேட், லாஜிக்கல் திங். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் விச் லீவ்ஸ் வித் எய்தர் 2 or 3 only. சரியா? அண்ட் இப்போ 2 or 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? ட்ரை டு கெஸ். ஸோ ஹியர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 2. சரிங்களா? ஸோ லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் டூ ஃபார் தி லாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சரியா? இது வரையும் இல்லாமல் நேபாள் விட பெரிய நாடுகள் நிறைய இருக்கு நெய்பர்ஹுட் நேஷன்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க சவுத் ஏஷியாலேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 3 is wrong. 2 happens to be the correct statement. சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின் இது. சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி நேஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க யூபிஎஸ்சி. ஒரு 3 years once 5 years once தான் கேட்பாங்க. பட் இல்லை சார், எனக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நான் படிச்சே ஆகணும், அடுத்த வருஷம் கேட்டாங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா, தென் வாட் யூ கேன் டூ இஸ் லைக் நெய்பர்ஹுட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம நெய்பர்ஹுட் நேஷன்ஸோடைய ட்ரேட் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கா, டெஃபிசிட்டில் இருக்கா, அண்ட் வாட் இஸ் அ ட்ரேட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நெய்பர்ஹுட் நேஷன்ஸ் எடுத்து. அண்ட் டெஃபினெட்லி இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் வேர்ல்டு மேஜர் பவர்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், சைனா, ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் யூனியன், ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் ஆர் குரூப்பிங்ஸ், இவங்க கூட ட்ரேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஹார்ட்லி யூ ஹேவ் 4-5. ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். சரியா? ஸோ இப்போ யூஏஇ நியூஸில் இருக்குன்னா யூஏஇ கூட ட்ரேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உள்ளெல்லாம் போய் கேட்கறது இல்லை யூபிஎஸ்சி. இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. பட் எஸ் ஒரு மேஜரான நேஷன்ஸ், நெய்பர்ஹுட் நேஷன்ஸ், திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். எனிவே, moving forward. So இங்க பாருங்க, the term West Texas Intermediate sometime found in news refers to a grade of அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லாஜிக்கான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்னு தான் இதுக்கு ஆன்சர். சரியா? ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து நிறைய விதமாக கூப்பிடுறாங்க. ஒன்று வந்து பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிரெண்ட் க்ரூடு. இன்னொன்று வந்து வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட்டு. இன்னொன்று வந்து துபாய் ஓமான் க்ரூடு. அண்ட் அதே மாதிரி தப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தப்பீஸ் க்ரூடு வந்து மலேசியாலேருந்து வர்றது. பிரெண்ட் க்ரூடு வந்து நார்த் சீல எடுக்கிற க்ரூடு. சரியா? துபாய் ஓமன் க்ரூடு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வர க்ரூடு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் ஆஃப் க்ரூட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். சரிங்களா? ஸோ ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் க்ரூடும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன் வில் பி லைக் ஸ்வீட் அண்ட் ஒன் வில் பி சோர். சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ப்ரைஸிங் வேறுபடும். ஸோ அகெயின் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார் ட்ரேட் போன வருஷமும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த வருஷமும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் வரப்போகிற வருஷத்துலையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் இல்லைனா கூட 2-3 கொஸ்டின்ஸாவது டெஃபினட்டாக இருக்கும். சரிங்களா? எனிவே, வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இங்கே பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எக்கானமி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கமர்ஷியல் பேப்பர் இஸ் a short-term unsecured promissory note. Certificate of deposit is a long-term instrument issued by Reserve Bank of India. Call money is a short-term finance used for interbank transactions. Zero coupon bonds are interest bearing short term bonds issued by scheduled commercial banks to corporations அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ which of the following is correct? Here the correct answer is C, that is 1 and 3 only. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, C ஃபர்ஸ்ட் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் வந்து இட் இஸ் இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் இஷ்யூடு பை பேங்க்ஸ், நாட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபைன். ஸோ 2 and 4 are wrong, which left with the statement 1 and 3. சரிங்களா? ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து மணி மார்க்கெட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்டுன்னு இருக்குது. ஸோ ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கால் மணி, நோட்டீஸ் மணி, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்ஸ்லாம் வரும். இது வந்து ஆர்கனைஸ்டு. அன்ஆர்கனைஸ்டு இருக்குது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வந்து சிட் ஃபண்ட்ஸ், மணி லெண்டர்ஸ், உண்டீஸ், இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு. இது வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் வந்து ஈக்விட்டி, ஷேர்ஸ், பாண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி, ஷேர் ஒன்று தான், தட் இஸ் பாண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரும் ப்ராமிசரி நோட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அதே ட்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அகைன் உண்டி என்ற ஒரு டேர்ம் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரைசஸ் டிஃபைன்ஸ் தி நேச்சர் ஆஃப் உண்டி ஜென்ரலி ரெஃபர் டு தி போஸ்ட் ஹர்ஷா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தான். பட் எஸ், எக்கானமி நாலேஜ் இருந்ததுன்னா கூட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ யூ ஆர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி.
ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டிபிக்ட் இஸ் லைக் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க பாஸ், அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக்லேருந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மணி மார்க்கெட் ஆர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இன்னும் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி நான் ஃபினான்ஷியல் டெப்த் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி ஆர் டி, அதாவது எய்தர் ட்ரெஷரி பில்ஸ் ஆர் ஆப்ஷன் டி 1, 2 and 3 ஒன்லி. சரியா? ஸோ எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபினான்ஷியல் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். நான் ஃபினான்ஷியல் டெப்த், இப்போ எல்லாருமே கடன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கடன் வந்து நான் ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நான் ஃபினான்ஷியல் டெப்த்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அதே மாதிரி நான் ஃபினான்ஷியல் செக்டார்னு இருக்கு, அவங்க கொடுக்குற கடனை கூட நான் ஃபினான்ஷியல் டெப்த்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? அண்ட் ரெண்டுத்தோடைய லாஜிக்கல் சென்ஸ் வச்சு நீங்க இன்டர்பிரேட் பண்ணாலும் சொல்லிட்டு வைங்களேன். நான் ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார் வரும். சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் செக்டார் கொடுக்குற கடன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் சீன் போட்டுடலாம். தட் இஸ் 3 1. இப்போ நான் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுக்குற கடன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரெஷரி பில்ஸ் வந்து கடனே கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட் கடன் வந்து வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு கடன். அண்ட் இது இவங்க நான் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல தான் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். The same goes with 1 and 2. அதாவது பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக வாங்கல, ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸ் வாங்குறாங்க. அமௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் தி கிரெடிட் கார்ட்ஸ், கம்பெனிஸ்க்குலாம் யாருமே கிரெடிட் கார்டு கொடுக்கறது இல்லை. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா we can tell ஆப்ஷன் சி as well as ஆப்ஷன் டி. சரிங்களா? அண்ட் certain people tell 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தி யூபிஎஸ்சி அஃபீஷியல் கீ டு ரிலீஸ். பட் எஸ், வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக் ட்ரெஷரி பில்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு, அட்லீஸ்ட் இந்த ஜோன்லேருந்து வந்திருக்கு இல்லையா, ஃபார் அஸ் டு இன்டர்பிரேட். சரிங்களா? ஸோ இதாச்சுங்களா? ஸோ வில் மூவ் ஃபார்வர்ட். அகெயின் an easy question. If you withdraw 1 lakh in cash from your demand deposit account, that is from your bank, the immediate effect on the aggregate money supply அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க பணத்தை, அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்றீங்க. வாட் வில் தி எஃபெக்ட் ஆன் தி மணி சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Here the answer is D, to leave it unchanged. So மணி மல்டிப்ளையர் கான்செப்ட்டுங்க, M1 M2 M3 M4. So I think you should have studied this. அண்ட் இது வரையும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன தெரியுது? பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரியா? ஸோ இது வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. ஸோ 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. இது வரையும் நம்ம ஒரு கொஸ்டின் கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. பேசிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி. இப்போ நெக்ஸ்ட் ஜோனுக்கு நம்ம போவோம். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங். சரிங்களா? அண்ட் பேங்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் தாங்க கேட்டான். இங்கே பாருங்க. இஃப் த RBI decides to adapt and expansionist monetary policy, then which of the following it would not do ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ it will not do. ஸோ expansionist monetary policyனா டெஃபினெட்லி மணி சப்ளை அதிகப்படுத்தணும். ஸோ மணி சப்ளை அதிகப்படுத்தணும்னா கட் அண்ட் ஆப்டிமைஸ் எஸ்எல்ஆரை வந்து கட் பண்ண மாட்டாங்க. மணி சப்ளை அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி கட் தி பேங்க் ரேட் அண்ட் ரெப்போ ரேட். அஃப்கோர்ஸ் மணி சப்ளையை குறைக்கணும்னா தான் கட் பண்ணுவாங்க, அதிகப்படுத்தணும்னா கட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாட் டூன்றது யுவர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் டூ விச் ஹேப்பன்ஸ் டு பி தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின், ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டேர்ம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஆஃப் எ ஃபர்ம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பிளேஸ் பண்ணணும். இந்த டாப்பிக்கை கரண்ட் அஃபேர்ஸில் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் வந்து என்பிஏ ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ என்பிஏ அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ற ஒரு டேர்ம் வந்து நியூஸில் இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சி இட் இஸ் நத்திங் பட் அன் எபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி வெதர் இட் கேன் பே இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் நாட். அதாவது நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கிறீங்க, இப்போ உங்ககிட்ட கடன் இருக்குது, அதாவது உங்ககிட்ட கடன் இருக்குது, தென் நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக வட்டி கட்ட முடியும், உங்களுடைய எபிலிட்டி எவ்வளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. சரியா? ஸோ ஈஸியாக வட்டி கட்ட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. சரிங்களா? ஸோ இது பேசிக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த the present risk of a firm that a bank is going to give a loan to. Yes, it is correct. It helps in evaluating the emerging risk of a firm. Yes, it will help in evaluating the risk. அதே மாதிரி third statement பாருங்க. The higher a borrowing firm's level of interest coverage ratio, the worse its ability to serve its debt அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிடையாது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நல்லா இருக்கு, அதிகமாக இருக்குன்னா அவங்க ஈஸியாக வட்டி கொடுக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், விச் allows us to mark the correct answer A, that is 1 and 2 only.
அண்ட் அகைன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அண்ட் இது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் என்பிஏக்காக கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ ட்ரை டு சி கரண்ட் அஃபேர்ஸ்னா எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம இப்போ 2020 பேப்பர்ல பாக்குறோம். 2019 பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல இன்புட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தியன் எக்கானமி ஆஃப்டர் 1991 ரிஃபார்ம்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1991 ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு எல்பிஜிக்கு அப்புறம் நடந்த சினாரியோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லையா இதை வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல கூட பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா there happens to be a book which is called as Mishra and Puri. ஸோ அதில் வந்து சாப்டர் நம்பர் 11ல அதாவது லேபர் ஃபோர்ஸ் growth and occupational pattern அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அந்த சாப்டரில் இந்த மாதிரி டேப்ல காலம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் growth rate ஆஃப் ரூரல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஸோ த growth rate in rural employment has decreased அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதே மாதிரி இந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கினே வந்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பட் எஸ், வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்டடி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வரையும் நம்ம படிச்சிடுவோம். சரியா? ஆனால் லேபர் ஃபோர்ஸ் growth ரேட் எப்படி இருக்கு, வாட் இஸ் ஆக்குபேஷனல் பேட்டர்னு, இதை பற்றி கொஞ்சம் இன்டீப் நாலேஜ் நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இது வரையும் இல்லாமல் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இதையும் நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஃபைன். அண்ட் அகைன் த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா அண்டர் சைபர் இன்சூரன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜென்ரலி கவர்ட், தட் இஸ் இன் அடிஷன் டு தி பேமெண்ட் ஃபார் தி லாஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்சூரன்ஸ் என்ற ஒரு டாபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. சி இன்சூரன்ஸ்லேருந்தும் பென்ஷன்ஸ்லேருந்தும் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே லைனில் இது சைபர் இன்சூரன்ஸ்ன்றது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்திருக்கலாம். அண்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு சைபர் இன்சூரன்ஸ் த இந்துன்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வரும். அதாவது ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வரும். அப்போது இதை பார்த்தியா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். பட் எஸ், த ரியாலிட்டி இஸ் லைக் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் விட்டுறக்கூட கூடாது. ஏன்னா ஒரு லாஜிக் வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் இந்த கொஸ்டினை. சரியா? ஸோ லாஜிக் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் பண்ணியிருப்பீங்க, which leaves with 1, 3 and 4. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிகாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see is agricultural economics. சரியா? அண்ட் ஐ கேன் பெட் அண்ட் சே இப்போ வரப்போகிற வருஷத்துலையும் இட் இஸ் திஸ் அக்ரிகல்ச்சரல் எக்கானமிக்ஸ் விச் வில் பிளே அ மேஜர் ரோல். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் த ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். சி இந்த வருஷம் யூபிஎஸ்சி பேப்பரில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ஃப்ரம் கிரீன் ரெவல்யூஷன் மோர். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அண்ட் த பாசிங் ஆஃப் நியூ பில்ஸ். ஸோ இட் இஸ் இன் தி நியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது வரையும் எல்லாமே இட் இஸ் இன் தி ட்ரெண்ட். சரியா? ஸோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், இன் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர்னா கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இதுல 5th ஆப்ஷன்ஸை பாருங்க. வேவர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லோன் பை தி பேங்கிங் சிஸ்டம். இது வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஆமா சார் விவசாயிகளுக்கு தானே சார் பெனிஃபிட், இது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னுவீங்க. இது எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக முடியும்? ஆப்ஷன் நம்பர் 5 அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ ஆப்ஷன் 5 நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே யூ ஆர் லெஃப்ட் வித் சி, தட் இஸ் 2, 3 and 6. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகைன் இன்டர்பிரிட்டேஷன் பேஸ்டு கொஸ்டின் தான். சரியா? ஸோ இங்க உங்களுக்கு பட்ஜெட்டோடைய பேசிக்ஸ், ரெவென்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னு வைங்களேன். அதாவது எனிதிங் which create assets, it's called as an capital account, it's called as an investment. சரிங்களா? ஸோ செட்டிங் அப் ஆஃப் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸிங் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் வந்து ஒரு ரெவென்யூ அக்கௌண்ட் தான். ரெவென்யூ அக்கௌண்ட்ல தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெவென்யூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஆல்சோ யூ கேன் அரைவ் அட் திஸ் ஆன்சர், தட் இஸ் 61 வந்து 2, 3 and 6 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டிபிக்ட் இஸ் லைக் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு.
சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, which of the following policies were affecting the price of rice in India in the recent past? See, minimum support price ரைஸ் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ட்ரேட் பண்றாங்களா ரைஸை வச்சு? எஸ், ட்ரேட் பண்றாங்க. சப்சிடிஸ் கொடுக்கறது, ஸ்டாக் பைலிங், எஸ், ஆல் ஆஃப் தி above is the correct answer. Again a question from agriculture and economics. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு வாங்க. Under the Kisan Credit Card Scheme, so scheme related again agricultural economics தானே இது. So under the Kisan Credit Card Scheme, short term credit support is given to the farmers for which of the following purposes ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So working capital for maintenance of farm assets, purchase of combined harvesters, tractors and mini trucks, consumption requirements of farm households, post harvest expenses, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸ் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி. ஸோ பை லாஜிக்லி இந்த கிசான் கிரெடிட் கார்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோடைய கிரெடிட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ தட் தே கேன் கோ இன் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றதுக்காக. ஆனால் அவங்களுடைய வீடு கட்டுறதுக்காக கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் 5 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே 1, 3 and 4 ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? பட் அகைன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்களா? சரி, இங்க பாருங்க. In terms of short term credit delivery to the agriculture sector, D, that is a district central cooperative banks deliver more credit when compared to the scheduled commercial bank and regional rural bank. One of the most important function of district central cooperative banks is to provide funds to the primary agricultural credit society. ஸோ அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை வந்து நம்ம பேங்கிங்கில் போடலாம், அப்படி இல்லையா அக்ரிகல்ச்சர்லையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் வந்து B2 only. ஏன்னா it is the commercial bank and regional rural bank deliver more credit than the district central cooperative banks. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட, யூபிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே இது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இயர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் B2 only. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the case of all cereal pulses and oil seeds, the procurement of MSP is unlimited in any state and UTs of India. So again a question on MSP, agricultural economics. சரியா? ஸோ அன்லிமிட்டெட் இன் எனி ஸ்டேட்னு கொடுத்துருக்கான். அப்போவே இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். தட் இஸ் அட் அ லெவல் டு விச் த மார்க்கெட் பிரைஸ் வில் நெவர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. தட் இஸ் இன் தி கேஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், த MSP இஸ் ஃபிக்ஸ்டு இன் த ஸ்டேட் அட் அ லெவல் டு விச் த மார்க்கெட் பிரைஸ் வில் நெவர் ரைஸ் இட் சீம்ஸ். ஸோ அகைன் an எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் இஸ் neither 1 and 2. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சி அகைன் நம்ம அந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சார்ட் மாதிரி நான் கொடுத்துருந்தேன்னா, ஸோ அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்தியாவுடைய வேர்ல்டு ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியணும். அதாவது ரைஸு, வீட்டு, காட்டனு, ஜூட்டு, சுகர் கேன், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ மேஜரான ஃபுட் கிராப்ஸ், மேஜரான கமர்ஷியல் கிராப்ஸ், இதோடைய ப்ரொடக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா யூபிஎஸ்சி இப்படி தாங்க கேட்குறான். திஸ் இஸ் த ட்ரெண்ட் அண்ட் யூ நீட் டு நோ இட். சரிங்களா? அண்ட் கமிங் பேக் டு தி கொஸ்டின், சி green gram alone accounts for nearly half of the pulses production is wrong. So statement 2 is wrong. Eliminate பண்ணீங்கன்னா you will have only one option left, that is A, one only. So இதுதான் இது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? Anyway, moving forward. With reference to chemical fertilizer in India, consider the following statement. At present, the retail prices of chemical fertilizer is market driven and not administered by the government. Ammonia, which is an input of urea, is produced from natural gas. Sulfur, which is a raw material from phosphoric acid fertilizer, is a byproduct of oil refineries. So which of the following statement is are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரீன் ரெவல்யூஷன் வந்தது. கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம்? NPK. சரியா? நைட்ரோஜன், பொட்டாஷியம், ஃபாஸ்பேட். சரிங்களா? அண்ட் இதில் பொட்டாசியம் அண்ட் ஃபாஸ்பேட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். அண்ட் அவங்களே வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யூரியா அப்படி கிடையாது, நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் அப்படி கிடையாது. அதோடைய ரேட் வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் ஆச்சா? அதாவது இட் இஸ் டோட்டலி மார்க்கெட் ட்ரிவன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டோம்னா B or C அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. த கரெக்ட் ஆன்சர் இஸ் B. ஏன்னா சல்ஃபர் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ். பேசிக் சயின்ஸ். சரிங்களா? பட் அகைன் வாட் I want you to know here is like, see, இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. அதாவது என்னன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்ததா, கிரீன் ரெவல்யூஷன்ல நம்ம என்னென்ன பண்ணோம்? இரிகேஷன் எடுத்துட்டு வந்தோம். அதாவது கெனால்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், இரிகேஷன் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது சீட்ஸ்னா ஹை ஹீல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஹை ஹீல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டது? ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்பட்டது. ஸோ நம்ம ஃபர்டிலைசர்ஸ் பேஸ் பண்ணி பாலிசிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்களா? இது வரையும் இல்லாமல் லோன் கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய ரூரல் பேங்க்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. தட் இஸ் ஆஃப்டர் தி கிரீன் ரெவல்யூஷன். அண்ட் என்ன செய்யணும்னா, இந்த இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்புட்ஸ் வந்து டில்
டில் ப்ரெசன்ட் டேட் வரையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணுறீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபைன், சரி, ஓகே. எனிவே மூவிங் ஃபார்வர்ட். சி அகைன் இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுவும் வந்து அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு எக்கானமிக்ஸ் கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். எப்படி சார் அப்படின்னா, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் இன் தி வேர்ல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிரீன் ரெவல்யூஷனில் இரிகேஷன் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இரிகேஷன்னா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் பார்க்கணும். அதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் தான் இந்தியாவில் ரொம்ப அதிகமான இரிகேஷன், அண்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் டு லுக் அப்பான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. அண்ட் அதில் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி வரும். ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே 2 பாடி இருக்கும். ஒன்று வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இன்னொன்று வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. அண்ட் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் தி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிட்டோம். அண்ட் யூ நோ வாட், லைக் இந்த ஏரியா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லாததுனால நம்ம ஆன்சர் பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஸோ லேண்ட், அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், 5-year பிளான்ஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் கூட எக்கனாமிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த டாபிக்ஸ் கூட நீங்கள் எல்லாம் இன் டீட்டெயிலாக கவர் பண்ணணும். சரிங்களா? அண்ட் நம்ம போன வருஷம் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஐ do not deny that. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதும் நம்ம எஃபெக்டிவாக படிக்கணும். புரியுதுங்களா? அண்ட் யூ நோ வாட், நான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கூட விட்டுருக்கேன். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கொஸ்டினை பாருங்க. சி அகைன், த வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் இன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஹையர் than the wholesale price index. The wholesale price index does not capture changes in the prices of services which CPI does. Reserve Bank of India has now adopted WPI அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து WPI கிடையாது, CPI தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 4 ± 2% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இட் இஸ் CPI, நாட் WPI. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அண்ட் த வெயிட்டேஜ் ஆஃப் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஹையர் than the, அதாவது த வெயிட்டேஜ் ஆஃப் ஃபுட் இன் CPI இஸ் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஸோ அகைன் இன்ஃப்ளேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் லைக், UPSC பேசிக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறான் when it comes to எக்கானமிக்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, பட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தான் படித்தாலும் ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் பேசிக்ஸ் ஆர் ஸ்ட்ராங் when it comes to எக்கானமிக். யூ டூ அ பேக்ரவுண்ட் அனாலிசிஸ். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஃபைன். எனிவே, இப்போது எக்கனாமிக்ஸ் கோர்ஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். தட் இஸ் ஐம் அபவுட் டு ஸ்டார்ட் அன் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் இல்லையா? ஸோ நான் எக்கனாமிக்ஸ் கோர்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸா, ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வீடியோஸ் வந்து கவர் பண்ணிட்டேன் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில். சரிங்களா? அண்ட் நியர்லி அபவுட் ஒரு 25 to 30 வீடியோஸ் இன்னும் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஹவு மை வீடியோஸ் ஆர் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாபிக் எடுப்பேன், தென் ஐ வில் டிஸ்கஸ் ஃபியூ MCQs ரிகார்டிங் இட். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் த வேலிடிட்டி பீரியட் ஃபார் தி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் அப் டு மிட் ஆஃப் ஜான் வரைக்கும் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். அந்த ஃபீ இஸ் 3,500. ஃபைன். அண்ட் ஓல்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் ஒன் கூப்பன் கோட் ₹1,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் வாட் யூ வில் கவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கவர் ஆல். ஐ வில் நாட் ஈவன் லீவ் அ சிங்கிள் டாபிக். சரியா? ஸோ இப்போ ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ்லேருந்து UPSC கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, தென் இட்ஸ் லைக் வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். சரிங்களா? ஸோ தேர் ஆர் ஃபியூ ஏரியாஸ் இன் விச் UPSC டஸ் ஆஸ்க் கொஸ்டின். அண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் தேர் பி ஃபியூ கொஸ்டின்ஸ் விச் யூ நீட் டு லீவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். பட் எஸ், யூ வில் ஆன்சர் மோர் தென் 80% ஆஃப் தி கொஸ்டின். தட் இஸ் ஃபார் ஷோர். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் here are few testimonials of my previous year course. So I got a very positive feedback, and because of which I am starting this course again. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, 1 இயராக என்ன சார் பண்ணீங்க, வீடியோஸ் எதுவுமே போடுறதில்லை, இப்போ கோர்ஸ் வரையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், ஐ மை செல்ஃப் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் UPSC. சரிங்களா? ஸோ UPSC ப்ரிப்பேர் பண்ணி தான் இருந்தேன். பட் அகைன் லாக்டவுன், 150 days எக்ஸ்டென்ஷன். ஸோ ஐ திங்க் 150 days இஸ் லைக் டூ மச். அண்ட் அதுக்குள்ளே நான் ஈஸியாக ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் அ நியூ கோர்ஸ். ஃபைன். அண்ட் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ தி டெலிகிராம் குரூப். அண்ட் எஸ், ரிபப்ளிக் IAS எக்கனாமிக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த டெஸ்டிமோனியல்ஸ் கூட அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டது தான். சரிங்களா? ஸோ த லிங்க் ஆஃப் தட் இஸ் given in the description box below. Please do join it. And
If you have anything to ask, please ask me in the Telegram or in the YouTube comment box below. Okay, so I hope you got a sense of clarity. And yes, I just want to tell you one more thing. அதாவது இது ஒரு எண்ட் டிப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னன்னா, see friends, இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு தயவு செய்து கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் 4 subjects. அதாவது the first one is like of course economics தான் சொல்லுவேன், because it plays a major role. 1/4 of the questions, கிட்டத்தட்ட 25 questions வந்திருக்கு, சரிங்களா? And the second thing which you need to follow is environment. So environmentலேருந்து 15 to 20 questions கேட்குறாங்க. அண்ட் அந்த 15 to 20 questionஸுமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் if your strategy is correct. ஸோ எப்படி இப்போ எக்கனாமிக்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும் இந்த வீடியோவை பார்த்து, சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் 2019-18 பேப்பரும் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க. ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட் பேப்பரும் உட்காந்து ஒன்னொன்னாக சால்வ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரை டு கம்ப்ளீட். அண்ட் அதுக்கப்புறமாக கான்சென்ட்ரேட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக் ப்ளஸ் 4th வந்து பாலிட்டி, தென் அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, சரியா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுங்க. ஸோ அப்போ சார் ஹிஸ்ட்ரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு, மற்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க தேவையில்லையா சார்னா, சி அகைன் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே யூ வில் ஆன்சர் மோர் தென் 40 to 50% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வெரி ஈஸிலின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ப்ரொவைடட் யூ கம்ப்ளீட்டட் ஹோலிஸ்டிக்லி. இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கா, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் படிக்கல, நான் அந்த ஒரு புக்கு வெறியும் 2 நாளில் முடிச்சிட்டேன்னா அதெல்லாம் போங்கு. ஸோ யூ நீட் டு ஸ்டடி இன் அன் ஹோலிஸ்டிக் மேனர். சிலபஸ் என்ன இருக்கோ அதை கவர் பண்ணணும், சரிங்களா? ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒரு சாப்டர் இருக்குது, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் யூபிஎஸ்சியில். ஃபைன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. எனிவே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.